நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுங்க. எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், கமிட்டட் பார்க்கலாம், சிங்கிள்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். காமெடி எல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவே எடுத்திருக்காங்க. சித்தார்த் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமாக ஆடி இருக்காரு, டான்ஸ் நல்லா போட்டிருக்காரு. அதுக்கும் நிறைய கவுண்டர்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் ஜிப்ரான் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட்லாம் செம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் பார்த்துட்டு ஒரு பாட்டாச்சும் நம்ம பாடிட்டே வரலாம், அந்த மாதிரி இருக்கு பாட்டெல்லாம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு அந்த லவ் போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக சித்தார்த் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு இந்த லவ் ரொம்ப க்யூட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைனாகவே நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. டைட்டில் பார்க்கும்போது என்ன படம் மிஸ்யூவா இருக்கு? இல்லை மிஸ்யூக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிஸ்யூ இல்லை ரொமான்டிக் உங்களுக்கு இது நல்லா தானே இருக்கு, இது சூப்பராக இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம்ல, எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. குழந்தைங்களோட சேர்ந்து காமெடி ஓகே தான், படத்துக்கு ஏத்தாப்புல தானே காமெடி இருக்கும். சூப்பர் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத சீன் சொல்றதுக்கு இல்லை, பிடிச்ச சீன்னா இந்த லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்துல மிஸ்யூன் வச்சிருக்காங்க, சோ படம் அந்த அளவுக்கு மிஸ்யூன் வைக்காம இருந்திருக்கலாம் மேபி. வேற ஏதாவது 2K ஜென்ரேஷன் சரி, 90s ஜென்ரேஷன் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்க்கணும். லவ்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்றது இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சித்தார்த்தோட ஒரு லாங் கம்பேக்காக நான் இது பார்க்குறேன். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. அதுவும் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோயினோட டேக் ஓவர் பண்ணி நடிச்சது இன்னும் வந்து சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஆசமாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா பிடிச்சிக்கிட்டுமா? ஓகே, படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வேற ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்றேன். சித்தார்த் இது வரைக்கும் நிறைய படம் பண்ணியிருக்காரு, இதுல லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு? ஆமா, ரொம்ப செம்ம கம்பேக். இது செம்ம கம்பேக் தான். ஒரு மாதிரி செம்மையா லவ் பண்ணியிருக்காரு. கேர்லாம் அது அப்படியே காட்டிடுறாங்க. எங்களுக்கு வந்து எவ்வளோ கேர் பண்றாங்க பாரு, அந்த கதை நல்லா இருந்து. இவ்வளோ இதுவாக இருந்தாலும் கேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நல்லா அதாங்க. படம் வந்து சரியான இது இல்லை, கதை வந்து ஃபினிஷ் ஆகும். ஆமாம் வேற சித்தா இல்லை, லவ்வில் கூட ஃபினிஷ் ஆகலையா? ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருக்கு. ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான், ஆனால் அது நல்லா எடுத்துட்டு போனது வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கு மேடம்? இதுல ஏதாவது ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிருக்காங்களா? எப்படி போயிருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் லாஸ்டா சேர்றது வந்து கொஞ்சம் லைட்டா எமோஷனலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா 120 ரூபா காசு கொடுத்து பணம் வர்த்துனா ஃப்ரெண்ட்ஸோட இதாகவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு காமெடியாவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, லவ்வாவுமே ஒர்க் அவுட் இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட்ல சேர்ந்துட்டாங்க இல்லையா, அது நல்லா இருந்தது. அது லாஸ்ட் எனக்கு இன்னும் கூட கண்ணுக்குள்ள நிக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல காட்டாம தான் கொஞ்சம் இருந்தாங்க, பட் அப்புறமா காமிச்சிட்டாங்கல்ல, ஓகே தான். மறுபடியும் பார்க்கலாம், கிட்ஸோட வந்து பார்க்கலாம், ஃபேமிலி படம் தான். நல்லா இருந்துச்சு. சித்தார்த்துக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இதே மாதிரி படங்கள் பண்ணலாம்? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அது நல்லா இருக்கும் அவங்களுக்கு. புரியல. பேரண்ட்ஸ் அதான் கிளைமேக்ஸ் சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த எப்படி சொல்கிறது, நான் வந்து உன்னை மறந்துட்டேன், இருந்தாலும் நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்கும் போது அவங்க இல்லை நான் உங்களை மறக்கலான்னு சொல்லும் போது ரொம்ப அழகாக இருந்தது, ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஒர்த் ஆஃப் மணி, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்கிறதா பார்க்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு படம் மாதிரி. எஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்போ நியூலி மேரிடும் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இது பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்டிங் தானே, யாரும் நல்லா இருக்கும், பட் இல்லை. ஸோ வந்து ஹாப்பி தான், அந்த மாதிரிலாம் கிடைச்சா ஹாப்பி தான். ஏங்க அவர் லவர் போயிட்டாங்க, என்ன கொஞ்ச நாள் அப்படி இல்லாம இருந்தாரு, இப்போ வந்து செம்ம கம்பேக், நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. பார்த்தாதான் தெரியும், ரிலேட்லாம் ஆகுது. அண்ட் வந்து என்னன்னா லாஸ்ட் சீன் செம்மையா, ரொம்ப ஸ்டாட்டிஸ்ஃபை லாஸ்ட் சீன் தாங்க. பாட்டுக்கும் சரி, அந்த சீனுக்கும் சரி, ஒரு ஆமா பாருங்க, காதல் ஃபினிஷ் ஆகலையா? அது மென்டல் மென்டல் டிசீஸ் அப்படியே இருக்குது. லவ் இதுல மைண்ட் முன்ன செட் ஆகலையா? மைண்ட் கிளியர் ஆகுது, நல்லா இருந்தது. அண்ணா சொல்லுவாரு நார்மல் ஸ்டோரினாலுமே அது டிஃப்ரெண்டான ஒரு வேலை எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் சாங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான், யங்ஸ்டர்ஸுமே பார்க்குற படம் தான், ரெண்டும் எல்லாருமே பார்க்கலாம்.
இதுல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ளோவா இருக்கு. இல்லைண்ணா அது அந்த ஸ்டோரிக்கு அதுதான் செகண்ட் ஹாஃபாக இருக்க முடியும். இந்த ஆக்சிடென்ட் சீன் இருந்தது, அப்புறம் மேரேஜ் பற்றி பேசும்போது அந்த சீன் இருந்தது. எல்லாமே இந்த காலத்தில் பசங்க அம்மா அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் வேணான்னு விட்டுட்டாங்க. மறுபடியும் அவங்களே கிடைச்சிது, இப்போ வைஃபே மறுபடியும் லவராக கிடைச்சது யாருக்குமே கிடைக்காது இல்லை. ஓகே, நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. இல்லை ஃபேமிலி பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்களோட எல்லாருமே பார்க்கலாம். படம் 2.5 மணி நேரம் போர் அடிக்காம இல்லை போர் அடிக்கவே இல்லை. என்னென்ன நடக்க போகுதுன்னு தோணிட்டே இருந்துச்சு, போர் அடிக்கவே இல்லை. ஆனால் யாரை பற்றி வேணால் புரிஞ்சுக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் 2 பேரும் உட்காந்து பேசினா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்ன்றது இந்த மூவியில் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே மியூசிக் பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு மைண்ட்ல நிக்கிறாங்க? ஓகே, ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. நாட் பேட், எல்லாமே நல்லா இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ, நல்லாவே இருக்கு காமெடி. நீங்க போனீங்கன்னா ஃபுல்லா சிரிச்சிட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பா போய் பாருங்க. சரி, உள்ள வந்து நம்மளுக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். அது என்னன்னா வந்து பக்கத்துல ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆகி என் ஃப்ரெண்டு தான். ஸோ வந்து அவளே வந்து எக்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. செம்மையா இருந்தது படம். சீரியஸா பார்க்கலாம். சேருவாங்களா பேட்சப் ஆவாங்களான்னு தெரியல, பட் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நைஸ் சாங்லாம் செம்மையா. படம் ஃபினிஷ் ஆகும், மைண்ட் ஃபினிஷ் ஆகுது. எப்படி இது கதை புரியும்? கரெக்டா? அதான் மிஸ்னா ஒன்று எங்கே போய் மிஸ் ஆகுது? படத்துல எந்த விஷயம் மிஸ் ஆச்சு? படமே மிஸ் ஆகுது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. 10 வரைக்கும் கதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. சொல்றது லவ் சீன்ல மட்டும் அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ. ஆனா கான்செப்ட் வேஸ்ட் ப்ரோ. பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணுவேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கூட பாப்பேன். எனக்கு 2 பாப்பாங்க இருக்காளுங்க, அவளோட வந்து கூட நான் மறுபடியும் பார்ப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. திரும்ப பார்க்கலாம். கண்டிப்பா பார்ப்பேன். கண்டிப்பா நான் சண்டே பாப்பா, அவங்களுக்கு லீவு மேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பார்ப்பேன். கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த லாஸ்ட் அந்த லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ண அந்த விதம் பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் லாஸ்ட் எனக்கு அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இருக்கு. நான் வந்து என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் இது ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இருக்கு. காமெடிஸ் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். லவர்ஸோட போய் பார்க்கணும். லவ்லாம் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போனா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு தனியா இருக்கு. காமெடிலாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். எல்லாமே இருந்துச்சு.